பெருமாளுக்குரிய இந்த அற்புதமான நாட்கள் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய வழிபாட்டு முறையான நாட்களாகவே இத்தனை வருடமும் போயிடுச்சு. இப்போ ஒரு சித்தரினுடைய அருள்னால அவர் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சு இந்த நாட்கள்ல பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாள் நேரடியாக இறங்கி இந்த பூமிக்கே வந்து தன்னை நினைத்து வேண்டக்கூடிய அந்த நேரத்துல அந்த பக்தருக்கு என்ன மனக்குறைகளோ அதை உடனே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய. வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய சிறப்புகளை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். மகாவிஷ்ணுபதி புண்ணிய காலம் இது எப்போ வருது அப்படின்னா வருஷத்துக்கு 4 நாட்கள் மட்டும்தான் வருது. இப்போ வரக்கூடியது கார்த்திகை 1ஆம் தேதி வருது. பெருமாளுக்கு நிறைய நாட்கள் நம்ம வழிபடக்கூடிய நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு 4 முறை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமான ஒரு நாள். பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்கு நேரடியாக பூமியில் வந்து அவர்களுடைய வேண்டுதலை இது நடக்கவே நடக்காது, இது அவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சு போன கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்கள். இது வருடத்திற்கு 4 முறை வருது. வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி, மாசி 1ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள். இப்போ வரக்கூடியது கார்த்திகை 1ஆம் தேதி வருது. நிறைய பேருக்கு சந்தேகம், ஐப்பசி 30 போட்டிருக்குமா அப்படின்னு. இந்த காலண்டர்ல நிறைய காலண்டர் மாறி 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 வந்திருக்கு. ஒரு சில காலண்டர்ல கார்த்திகை 1ஆம் தேதி காலையில 4:30க்கு ஆரம்பிக்கிறதாகவும், மற்றபடி நிறைய காலண்டர்ல பாத்தீங்கன்னா அதிகாலை 1:40க்கு ஆரம்பிக்கிறதாகவும் மாறி மாறி ஒவ்வொரு காலண்டர்ல ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. கார்த்திகை 1ஆம் தேதி காலை 10:30 வரைக்கும் நமக்கு அந்த நேரம் இருக்கு. அந்த நேரத்துல என்னமா பண்ணலாம், எப்படி மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணி நினைத்த காரியங்களை நடத்தி கொடுத்து, நம்ம எண்ணிய காரியங்கள் எதுவாக வேணா இருக்கட்டுமே, நடக்கவே நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை அன்னைக்கு வந்து விஷ்ணு பகவானினுடைய நேரடி அருட்காட்சியினால நமக்கு வந்து அது நடந்தே ஆகும். பெருமாளை எப்படி வணங்கலாம் அப்படின்னா, பெருமாளினுடைய பழங்காலத்து ஆலயங்களாக பார்த்து சென்று அங்கே கொடிமரத்தை 27 முறை சுற்றி நம்மளுடைய வேண்டுதல்களை 27 பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய அத்தனை குறைகளையும் பெருமாள் பூமிக்கு நேரடியாக வந்து தீர்த்து கொடுப்பதாக ஐதீகம் இருக்கு. நிறைய நபர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்கள்ல நிறைய நடைபெறாத கோரிக்கைகளை வந்து வேண்டி அந்த நாட்கள்ல நடந்தது நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் எதுக்காக உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி நரசிம்மராக விஷ்ணு பகவான் மாறிய காலமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுது. இந்த 4 விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களும் பல ஏகாதேசி விரத நாட்களை விட அதிசக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் சொன்னது போல பெருமாள் கீழே பூமிக்கு இறங்கி வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய நாட்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியான குறைகள் அதிகமா இருக்கு, ஜாதகத்துல வந்து கண்டம் இருக்கு, இந்த மாதிரி தோஷம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பழமையான பெருமாள் ஆலயம் சென்று ஜாதகத்தை பெருமாள் பாதத்துல வச்சு எடுத்து வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும். நினைச்ச காரியங்களை நினைத்தபடி நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்கள். கார்த்திகை 1ஆம் தேதி காலை 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க சொல்லி வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 27 முறை பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை சுற்றி வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுற்றி வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை கொடிமரத்தை சுற்றும் போதும் அன்றைய விரத நேரத்திலையும் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அன்றைய நாளுக்கான புண்ணியமான பல நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்துல நடக்கும். தடைபட்டு போன சுப நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். வியாபார விருத்திகள் கிடைக்கும். பெருமாளினுடைய முழு 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 பேரருளை நம்மளால பெற்றுக்க முடியும். தயவு செஞ்சு இது மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதமான நாட்கள், தவற விடாதீங்க. அன்றைய கால நேரத்துல நீங்க தவறாமல் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இந்த ஒரு சிறிய வழிபாட்டு முறைதான், இதை பயன்படுத்தி பெருமாளினுடைய பேரன்பை பேரருளை நிறைந்து பெற்று நலமோடு வளமோடு அருளோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.